ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உலகாலம் ஈசன் செய்த அற்புதங்களை பற்றி நம்ம இன்னைக்கு ஒன்று பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சிவபெருமானை பற்றி நல்லாவே தெரியும். அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்போனா ஈசனுக்கு பிறப்பு இல்லைன்னா பெற்றோர்களும் இல்லை. அவருடைய பக்தர்களுக்கு துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான தீர்வாக ஆகி நிற்பார் சிவபெருமான். பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அழிக்க மகா கால பைரவராகி நின்றார். ஆணும் பெண்ணும் சமத்துவத்தை நிலைநிறுத்த அர்த்த நாடேஸ்வர ஆகி நின்றார். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே சமமே சர்வேஸ்வராக நின்றார். இந்த அற்புதங்கள் நடந்த திருத்தலம் திருவண்ணாமலை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் சமம் என்று கூறிய ஈசன் ஆணும் சமம் என்று கூறினார். சிவ அடியார்களுக்கு துன்பம் ஒன்று வந்தால் உலகாலும் ஈசனே நேரில் வருவார். ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்ற தாயாக நின்றார். யமனை அழித்து மார்க்கண்டேயை காப்பாற்றினார். காரைக்கால் அம்மையாருக்கு தாய் ஸ்தானத்தை கொடுத்தார். தேவர், அசுரர், மனிதர்கள் எடை கேட்டாலும் கொடுப்பார். அது தன்னையாவே இருந்தாலும் கொடுப்பார். இலங்கை வேந்தன் ராவணனுக்கு ஆத்மலிங்கமாக மாறி வந்தார். இங்கு ஒரு அரசன் வேண்ட பிள்ளையாக மாறி வந்தார் சிவபெருமான். ஒவ்வொரு வருடமும் அந்த அரசனுக்கு மகன் ஸ்தானத்திலிருந்து திதி கொடுக்கிறார் சிவபெருமான். உலகையே ஆளும் ஈசன், எல்லாருக்குமான தாயுமானவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் யாருக்கு திதி கொடுக்கிறார்? அந்த அரசன் யார்?